இந்த நாளின் செய்திக்காய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனத்தில் அடங்கி இருக்கிறது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட சிங்காசனத்துக்கான வழி என்கிற தலைப்பிலே நான் கர்த்தருடைய வசனத்தை இந்த பகுதியில் இருந்து கொண்டு வருகிறேன். எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2-3 வசனங்களிலேயே வைத்துக் கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வசனத்தை நான் ஒரு முறை கூட உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எப்படி என் ஆண்டவர் சிங்காசனத்தை சுதந்தரித்துக் கொண்டார்? அதற்கு அவர் தெரிந்து கொண்ட பாதை எப்படிப்பட்டதாய் இருந்தது? அதன் காரணம் என்ன என்பதை இந்த வசனங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவருக்கு முன்னால ஒரு பெரிய மகிழ்ச்சியின் நாட்கள் தெரிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தரிசனம் உள்ளவர் அல்லவோ அவர். தூரத்திலே தேவன் ஆயத்தம் பண்ணினவற்றை கண்கள் கண்டு கொண்டிருக்கிறது. அதுதான் ஒரு சந்தோஷம். இப்பொழுது உள்ளதல்ல, இனி என் தேவன் எனக்காக ஒரு சிறப்பானதை வைத்திருக்கிறார் என்கிற கண்களை, ஆவியின் கண்களை பிரகாசமாய் உடையவர்களின் உள்ளம் ஒரு மகிழ்ச்சியினால் பூரிப்படைந்திருக்கும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு நித்திய சந்தோஷத்தையும் நிரந்தர மகிழ்ச்சியையும் என் தேவன் வைத்திருக்கிறார். விசுவாசம் உள்ளவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? என் ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியோடு காணப்பட்டார். இந்த உலக வாழ்விலே 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தது உண்மை. அதிலே கடைசி நேரத்திலே அவர் சிலுவையின் பாதைகளின் வழியாக போக வேண்டியது இருந்தது. கடினமான பாதைகள் அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. அவைகளை அவர் அறிந்திருந்தார். ஆனாலும் அவருக்கு முன்னால் ஒரு சந்தோஷம் இருப்பதை அவர் ஏற்கனவே புரிந்து வைத்திருந்தார். என்று நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவன் நமக்காக ஒரு பெரிய காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை விசுவாச கண்களால் பார்க்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்த முடியுமா? தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, கடந்த நாள்ல தான் சொன்னேன், ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் தேவன் நமக்கோ தமது ஆவியினால் அவைகளை என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஆண்டவர் சில தரிசனங்களை கொடுத்திருக்கிறார், சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், சில சொப்பனங்களை கொடுத்திருக்கிறார். அவைகள் நிச்சயம் நிறைவேறும் என்கிற உறுதியும்
விசுவாசத்தின் பூரணமும் உடைய மக்களுக்குள்ளால இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எப்பொழுதும் பொங்கிக் கொண்டிருக்கும். அவங்களுக்கு நல்லா தெரியும், இப்ப உள்ள சூழ்நிலைகள்லாம் கடந்து போக போகிறது, எனக்கு முன்பதாக ஒரு சந்தோஷத்தின் நாள் தென்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஏன் இந்த சூழ்நிலைகளின் நடுவில் நான் சோர்ந்து போகாமல், நான் தளர்ந்து போகாமல், நான் முறுமுறுக்காமல், நான் கேள்வி கேட்காமல் அப்படியே மகிழ்ச்சியோட சிரித்த முகத்தோட முன்னேறி கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எனக்கு முன்பதாக ஒரு சந்தோஷமான நிகழ்வை தேவன் வைத்திருக்கிறார், அதை என் கண்கள் காண்கிறது. அருமையான யோபு பக்தன் சொல்லுகிறார், ஒரு நாள் ஒருவேளை என் தோல் முதலானவைகள் கூட என்ன செய்திரும், அழுகி போகலாம், அழிந்து போகலாம், ஆனா என் மீட்பர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? உயிரோடு இருக்கிறார். நான் அவரை என்ன செய்வேன்? காண்பேன். அதுதான் அந்த பாதைகளை அவருக்கு லகுவாக்கி கொடுத்தது. ஆண்டவருடைய அன்பை ருசித்த தேவ பிள்ளைகளே, ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதை உங்கள் கண்கள் காணுமேயானால் நலமாயிருக்கும். ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். நான் உனக்கு வாழ்க்கையை இப்படி ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை இப்படி ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை இப்படி மகிழ்ச்சியாக்குவேன், உன் தரித்திரம் மாறும், உனக்கு செல்வாக்கும் செழிப்பும் சிறப்பும் உண்டாகும் என்று என் ஆண்டவர் எத்தனையோ வார்த்தைகளின் மூலமா பேசி இருக்கிறார். என்னோடு தான் ஆண்டவர் பேசி இருக்கிறார். இதைவிட பெரிய காரியங்களை தரிசனத்தின் மூலம் தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அதைத்தான் தைரியமா அறிக்கையிடுவேன். கர்த்தருடைய வருகை தாமதித்தால் இந்த பட்டணம் கர்த்தருக்கு சொந்தமாக போகிறது, இந்த தேசம் கர்த்தரை அறிய போகிறது. ஏனென்றால் அந்த பெருமழையின் இரைச்சலின் சத்தத்தை காதுகளில் கேட்டவன் நான், எழுப்புதல் வருகிறதை கண்களிலே தூரத்திலே பார்க்கிறவன் நான். அதனால தான் என்னதான் நிந்தனைகள், என்னதான் நெருக்கங்கள், என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த சந்தோஷத்துக்கு முன்னால இவைகள் ஒரு பொருட்டாய் தென்படுவது இல்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்துக்கு ஏறுவதற்கு முன்பதாகவே அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்துச்சு. அவருக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் சில காலம்தான் எனக்கு என்று நியமிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பரிசை, அந்த மேன்மையை நான் அடைய போகிறேன். தூரத்தில் அந்த காரியத்தை என் தேவனுடைய கண்கள் கண்டுகொண்டே இருந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் தந்த தரிசனம் எத்தனை பேருக்கு கண்ணில் தூரத்தில் தெரியுதுன்னு தெரியல. உங்க பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்னென்னமோ வார்த்தைகள், நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்லி இருக்கிறார்ல. ரட்சிக்கப்படாத உங்க கணவனை குறித்து கர்த்தர் நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் அல்லவா? பலவீனமாய் படுத்த படுக்கையா இருக்கிற உங்க குடும்ப அங்கத்தினர் எழும்பி கர்த்தருக்காக பயன்படுவதை கர்த்தர் தரிசனத்தின் மூலம் காட்டி இருக்கிறார் தானே? அந்த தூரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம் யாருக்குள்ளே பொங்கிக் கொண்டிருக்கிறதோ அவர்கள்தான் சிங்காசனத்தை நோக்கி, தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மேன்மையை நோக்கி, தேவன் தனக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த ஆச்சரிய ஆசீர்வாதத்தை நோக்கி வீறு கொண்டு எழ முடியும், வெற்றி நடை போட முடியும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆனா என்னைக்கும் இப்படியா இருப்போம்? இல்லைங்க. தரிசனம் உள்ளவன் சூழ்நிலைகளை குறித்து கலங்கவே மாட்டான். கடந்த வாரங்களில தான் நம்ம தியானித்தோம், தரிசனம் உள்ளவன் எவ்வளவு பெரிய தடையானாலும் அதை தகர்த்தறிந்து முன்னேறுவான். எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் ஆனாலும் அதை இல்லாமலாக்கி அந்த ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொள்ள முடியும். எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த பொழுது சில தரிசனங்களை தந்திருக்கிறார். அந்த தரிசனம் நிச்சயம் ஒரு நாள் நிறைவேற போகிறது. அந்த நாள் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அது நிறைவேற போகிறது என்ற நிச்சயத்தோடு அந்த தரிசனத்தை இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் சூழ்நிலைகளை குறித்து கவலைப்பட்டதே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், தரிசனம் தந்த தேவன் அதை நிச்சயமா என்ன செய்ய போகிறார்?
நிறைவேற்ற போகிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியுது, எனக்கு முன்பதாக ஒரு மேன்மையின் நாள் ஒன்று ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்புக்கு 2 தடவை தரிசனம் கிடைத்தது. அது உடனே நடக்கல. சூழ்நிலைகள் வித்தியாசமா தான் இருந்துச்சு. சூழ்நிலைகள் சவால் நிறைந்ததாகத்தான் இருந்துச்சு. சூழ்நிலைகள் அவருடைய வேகத்தை முடக்கக்கூடியதாக தடை பண்ண நின்று கொண்டு தான் இருந்துச்சு. ஆனா அந்த மனிதன் ஒரு இடத்துல சொந்து போகல. அந்த மனிதன் ஒரு இடத்திலும் தளர்ந்து போகல, முறுமுறுக்கல, யாரையும் கசந்து கொள்ளவும் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், அவனுக்கு முன்னால இருக்க அந்த தரிசனம் அவனுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் பூரிப்பையும் உண்டாக்கி கொண்டிருந்தது. தேவன் காட்டின எனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த தரிசனம் ஒரு நாள் நிச்சயம் நிறைவேற போகிறது. 2 தடவை கண்ட தரிசனம் 5 தடவை நிறைவேறிச்சுங்க. அவனுடைய குடும்பத்தினர் 5 தடவை அவன் காலில் வந்து விழுந்தாங்க. தேவன் காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு முன்னால தேவன் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறதை காணக்கூடிய கண்கள் உடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே. ஆனா சூழ்நிலைகளை குறித்து குழப்பம் அடையவே மாட்டீங்க. பாருங்க, ஆண்டவர் அதனால என்ன செய்தாராம், அவருக்குள்ளால் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. எனக்கு ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், நிச்சயம் நான் உயர்த்தப்பட போகிறேன் என்ற தெளிவான பார்வை அவருக்குள்ள இருந்தபடினாலே அவர் என்ன பண்ணார் பாருங்க. முதலாவதாக 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் பகுதியை பாருங்க, வாசிக்க கேட்போமா? அவமானத்தை எண்ணாமல், போதும், அவமானத்தை எண்ணாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிக்க வேண்டும், அவமானத்தை அவர் எண்ணவில்லையா? தரிசனம் உள்ளவர்களுக்கும் தேவன் செய்ய போகிறதை குறித்த தெளிவான வெளிப்பாடுகள் உடையவர்களுக்கும் முதலாவது அவங்க வாழ்வில் எவைகள் குறுக்கிடும் தெரியுமா? சொல்லுங்க. அவமானம் குறுக்கிடும். பல விதங்களிலே அவர்கள் அவமானம் அடைவார்கள். அவர்களை அவமானப்படுத்துவார்கள், நிந்திப்பார்கள், பரிகாசம் பண்ணுவார்கள், கேவலமாய் பேசுவார்கள், அபாண்டமாய் பழி சாட்டுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தினாங்க, காரி துப்பினாங்க, கண்ணை கட்டி விட்டு என்னை உங்களை அடித்தது யார் சொல்லு சொன்னாங்க. எவ்வளவு கேவலமான நடத்தினாங்க தெரியுமா? ஒரு அண்ட சராசரத்தை சிருஷ்டித்த ஆண்டவரை இந்த மனக்குலம் அவமானப்படுத்தின பொழுது ஆண்டவர் பொறுமையாய் அதை சகித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் தமக்கு முன்பதாக வைத்திருந்த சந்தோஷத்தினால் தான். அவருக்கு தெரியும், இந்த அவமானம் எனக்கு நிரந்தரமானது அல்லவே அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களை இந்த சமுதாயம் அவமானப்படுத்துகிறதோ, உங்கள் உறவுகள், உங்கள் இரத்த சம்பந்தங்கள், உங்கள் நண்பர்கள், இல்லாவிட்டால் உங்கள் எதிரிகள் உங்களை அவமானப்படுத்தி பல்வேறு விதங்களில் உங்களுடைய பெயரை கெடுப்பதற்கு சதி பண்ணுகிறார்களோ, சொந்து போகாதுங்க. உங்களுக்குள்ளால ஒரு தீ எரிந்து கொண்டிருக்கணும். அது என்ன தெரியுமா? எனக்கு ஒரு சந்தோஷமான நாளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை என் கண்கள் கண்டு கொண்டிருக்கிறது. அந்த தெளிவான பார்வை, ஆவிக்குரிய கண்ணோட்டம் ஒரு தேவ பிள்ளைக்கு தெளிவாக மங்காததாக இருக்குமே. ஆனா அவங்க வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிற அவமானத்தை குறித்து அவர்கள் எண்ணி மன உளைச்சலை அடைய மாட்டார்கள் என்று அநேக ஆண்டுடைய பிள்ளைகள் அவமானம் அடைந்த உடனே அப்படியே முடங்கி விடுகிறார்கள். அப்படியே தொட்டார் சினுங்கி செடியை போல அப்படியே விழுந்து விடுகிறார்கள், எழும்ப மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க அப்படி அவமானம் அடைந்தது நிமித்தம்
அடியோடு படுத்து விட்டீர்களோ, உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிற சந்தோஷத்தை நீ மறந்து விடாதே. அந்த சந்தோஷ தீயை இந்த அவமானம் அணைப்பதற்கு இடம் கொடுத்து விடாதே என்று கர்த்தர் உரைக்கிறார். எண்ணங்களில் அந்த அவமான வார்த்தைகள் உங்களை சோர்வடைய பண்ணுவதற்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவு தெரியுமா? தலை குனிந்த இடத்திலும் என்னோடு கூட வந்து நிற்கிற கர்த்தர், மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. பக்தன் அப்படித்தான் பாடு, நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை என்ன செய்கிறவர்? நிமிர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீ. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசரே. ஆம் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, மனுஷர் உங்கள் மேல பொய்யான தீமையான வார்த்தைகளை சொல்லுவார்களே, ஆனால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் எப்படி இருக்கும்? மிகுதியாய் இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50வது அதிகாரம் 6-7 வசனத்தை பாருங்கள். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், ஆண்டவரை குறித்த தீர்க்கமான வார்த்தை, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு, தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை ஏன் தெரியுமா? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். என் முகத்தை எப்படி ஆக்கிட்டேன்? கற்பாறையை போலாக்கிட்டேன். எனக்கு தெரியும், அவமானப்படுத்தட்டும், நிந்திக்கட்டும், காரி உமிழட்டும், ஆனா எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நான் தனியா இருக்கல, என் ஆண்டவர் எனக்கு எப்படி இருக்கிறார்? துணையா இருக்கிறார். இதே இடத்துல, வெட்கப்பட்ட தேசத்திலே என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவதற்குரிய தரிசனத்தை தேவன் ஏற்கனவே என் உள்ளத்திலே போட்டுவிட்டார். அதனால இந்த அவமானத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? எண்ண மாட்டேன். எண்ணிக்கொண்டிருந்தால் மனம் பலவீனப்பட்டு விடும். ஆனால் எண்ணாமல் தேவன் செய்வேன் என்று சொன்னதை விசுவாசத்தோடு துதித்துக் கொண்டிருப்போமே, ஆனால் நம்முடைய சோர்வு நம்மை விட்டு விலகிவிடும். நம்முடைய வேகம் இன்னும் அதிகப்பட்டு கொண்டே இருக்கும். சங்கீதங்களின் புத்தகம் 69வது சங்கீதம் 19வது வசனத்திலே சங்கீதக்காரர் இப்படியாய் சொல்லுகிறார், தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். போதும், என் அவமானத்தையும் என்ன செய்திருக்கிறீர்? அறிந்திருக்கிறீர். அவர் அறியாமல் எதுவும் என் வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படவில்லை. அவர் அறிந்து அனுமதிக்கப்பட்டானால் அதன் முடிவு எனக்கு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆண்டவரை தேடின பிறகு உனக்கு இப்படித்தானே வாய்த்து இருக்கிறது, உன் பிள்ளையுடைய காரியம் இப்படித்தானே இருக்கிறது என்று பல்வேறு விதமான வார்த்தைகளினாலே நம்மை அவமானப்படுத்துகிறார்களா? அநேக ஜனங்களுக்கு முன்பதாய் நம்மை தலைகுனிய வைத்துக் கொண்டிருக்கிறார்களா? சோர்ந்து போகாதுங்க. உங்களுக்கு முன்பதாக தேவ தரிசனத்தை தூக்கி பிடிங்கயா. அந்த தரிசனத்தின் மேல் உங்கள் கண்கள் பதிக்கப்பட்டிருக்குமே, ஆனால்
தேவன் செய்வேன் என்று சொன்ன அந்த வசனத்தின் மேல் உங்கள் கண்கள் பதிக்கப்பட்டிருக்குமே ஆனால் இங்கே அனுமதிக்கப்படுகிற அவமானம் உங்கள் விசுவாச வீரியத்தை பலவீனப்படுத்த முடியாது. எந்த சத்துருவின் அவமான பேச்சுகளும் நம்முடைய ஆவிக்குரிய வேகத்துக்கு முட்டுக்கட்டையாய் நிற்க முடியாது. அதை தகர்த்தறிந்து அந்த தரிசனத்தின் நிறைவேறுதலை சுதந்தரித்து அதே ஜனத்துக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் நிச்சயம் நமக்கு தருவார் தருவார் தருவார். முன்பின் தெரியாதவங்க எல்லாம் அவமானமா பேசுவாங்க. நடந்திராததெல்லாம் நடந்ததாக புனைந்து புதிய கதை கட்டி பேசுவாங்க. பேசட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பேசி இருக்கிறாங்க ஐயா. அவ்வளவு பரிசுத்தமானவரையே பேசி இருக்கும் போது நம்மை அவமானப்படுத்துவது பெரிய விஷயம் ஒன்றுமில்லை. இது தேவன் அனுமதித்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? இதை தொடர்ந்து எனக்கு ஒரு சிங்காசனம், இதை தொடர்ந்து எனக்கு ஒரு மேன்மை, இதை தொடர்ந்து எனக்கு ஒரு வெற்றி, இதை தொடர்ந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சி, இதை தொடர்ந்து ஒரு ஆசீர்வாதம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றியும் அப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தானே நடக்கிறது. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து அழகா சொல்வான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடை காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். என்ன ஒரு அற்புதம்! அவமானமா பேசுறாங்களா? பேசட்டும், அதை எண்ணாதிருங்கள். ஏனென்றால் நம்முடைய அவமானங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அந்த அவமானம் என்ன பாதிப்பை மனிதனுக்குள் உண்டாக்கும் என்பதை புரிந்த ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே நீங்க கலங்க கூடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரத்தை உயர்த்து ஹல்லேலூயா சொல்லலாமா? சொன்னதும் செய்ததும் இல்லென்று மறுப்பார், சொல்லாதும் செய்யாதும் ஆம் என்று உரைப்பார். சொன்னதும் செய்ததும் இல்லென்று மறுப்பார், சொல்லாதும் செய்யாதும் ஆம் என்று உரைப்பார். பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகம், பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகம், மெய்யுடையான் இயேசு மீது வைப்பாரம், மெய்யுடையான் இயேசு மீது வைப்பாரம். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சீருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சமே சீருக்கையில் தளர்ந்து விடாதே, நெஞ்சமே வீணா. ஹல்லேலூயா. இரண்டாவதாக சிங்காசனத்துக்கு போவதற்குரிய வழி எது தெரியுமா? அதே இரண்டாவது வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்க கேட்போமா? சிலுவையை சகித்து, சிலுவையை சகித்து. போதும். முதலாவதாக அவர் அவமானத்தை என்ன செய்யவில்லை? எண்ணவில்லை. அப்ப எண்ணங்களில் அவமானம் பதிவதற்கு இடம் கொடுக்காதிருங்கள். இரண்டாவதாக சிலுவையை அவர் சகித்தாராம். அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் மேலானவற்றை சுதந்தரிப்பதற்கு, ஆயத்தமாக்கப்பட்டவற்றை அனுபவிப்பதற்கு தேவன் அனுமதித்திருக்கிற இன்னொரு பாதை தான் சிலுவையை சகிப்பது. நாம் பொதுவாக சிலுவையை சுமப்பதை பற்றி தான் அதிகமாய் நாம் தியானிப்பது உண்டு. ஆனால் அந்த சிலுவையை சகித்துக் கொள்வதற்கென்று தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். மறந்துவிடக்கூடாது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம்
8வது வசனத்தை பாருங்கள். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சத்தமா சொல்லுங்க, தம்மை தாமே தாழ்த்தினாராம். சிலுவையை ஒரு மனிதன் சகித்தால் அந்த மனிதனுக்குள் கீழ்ப்படிதல் உண்டாகும், தாழ்மையும் உண்டாகிவிடும். கீழ்ப்படிதல், தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மனிதன் கீழ்ப்படியணும். அது கஷ்டம்தான். ஆண்டவர் சொல்லுகிற சில வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது என்பது ரொம்ப கடினம். ஆனா அந்த சிலுவையை சகித்தால் தான் சிங்காசனத்தை நாம் அடைய முடியும். தெய்வம் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த சிறப்பானவற்றை அப்படியானால் தான் நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். சிலுவை சுமப்பது என்பது சுய மறுப்பு, சுயம் சாகடிக்கப்படுகிற ஒரு நிலை, சுய விருப்பத்திற்கு விடை கொடுக்கிற ஒரு நிலை. தேவ சுத்தத்தை மட்டும் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை பெருகுகிறதை நாம் அங்கு பார்க்க முடியும். ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடுவாங்க, சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும், நீடிய பொறுமை வரும், சொல்லுங்க, நிரந்தர அமைதி வருமா, லைஃபே மாறிடும். சிலுவை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சிலுவையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது எதுவாகவும் இருக்கட்டுமே, ஏதோ ஒரு சிலுவை, அதை சகித்துக் கொள்ளணும். பாருங்க, தேவன் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அனுமதித்திருக்க இரண்டாவது பாதை என்ன தெரியுமா? சிலுவையை சகித்தவர்களாய் முன்னேற வேண்டும். ஒரு நாளும் பாடுகள் உண்டு, ஒரு நாள் கஷ்டங்கள் உண்டு. சிலுவையில இயேசு அறையப்பட்ட பொழுது எவ்வளவு வேதனை, எவ்வளவு இரத்தம் சிந்தினார், எவ்வளவு வேதனையை சகித்தார். அந்த இடத்துல பலவிதமான காரியங்கள் அவருக்கு அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அதை சகித்ததுக்கு ஒரே நோக்கம், அவர் தமக்கு முன்பதாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. இந்த சிலுவை எனக்கு ஒரு மேன்மையானதை கொண்டு வரப்போகிறது. இந்த பாடுகள் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று தெய்வ மனிதர் சொல்லுகிறார். இந்த காலத்துல தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு சில பாடுகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இயேசுவின் பின்னே போக துணிந்தே பின்னோக்கே நான், உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. என்ன வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் நேர்ந்தாலும், ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதை நான் விட்டுவிடவே மாட்டேன். அநேகர் நினைக்கிறாங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும், எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும், கஷ்டமே இருக்காது. அது அல்ல. அது நாணயத்தின் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கத்துல பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் நம்முடைய வாழ்விலே அனுதினமும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் அலட்டிக்காம ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்களே, அது எப்படி? அதுக்கு காரணம், எங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருக்குது, எங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்குது. எங்களுக்கு முன்னால தேவன் ஒரு பெரிய நித்திய சந்தோஷமான காரியத்தை எனக்காக அவர் வைத்திருக்கிறார். அதை ஏற்கனவே தரிசனத்தின் மூலம் காண்பித்து விட்டார். அதை ஏற்கனவே வசனத்தின் மூலம் எனக்கு வெளிப்படுத்தி விட்டார். அதை ஏற்கனவே தீர்க்கதரிசிகளின் வாயிலே போட்டு என்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளை, சிலுவையை சகிப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாயிருக்கணும். சிலுவை பாடுகள் சுமந்தே சீரிய சேவையும் செய்திடுவேன் என்று ஒரு பாடல் உண்டு. நெருக்கங்கள் நெருங்கி வந்தாலும் நேசரின் கர்த்தர், நேசரின் கரம் நம்மை அணைத்துக் கொள்ளும். நெருக்கம் தான், பாடுதான் கண்டிப்பா வருங்க. எப்படியோ இந்த காலத்துல இந்த கொள்ளை நோய் பரவி வந்து கொண்டிருந்த காலத்துல எவ்வளவோ நெருக்கங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அனுமதித்தது உண்மை. ஆனா
அவங்க அதன் நடுவுல புலம்பாதபடி பதட்டமடையாதபடி இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். அவனுக்குள்ளால ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. இப்போ இப்படி சிலுவையை சகித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு நாள் தேவன் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சிங்காசனத்திலே நான் அமர்வேன். அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றும் நாள். ஒரு சந்தோஷமான காரியத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளையும் போட்டிருக்கிறார். அதனால அவங்க சிலுவையை சகிக்கிறார்கள். பிலிப்பியர் 2:8 திரும்பவும் பாருங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினாராங்க. சிலுவையை சகிப்பவர்களுக்குள்ளால தாழ்மையின் சிந்தை தாராளமா இருக்கும். அவங்களுக்குள்ள பெருமை எழும்பாது. ஏன்னா அவங்க சிலுவையை சகிக்க சகிக்க அவங்க சுயம் சாம்பலாகி கொண்டே இருக்கும். அவங்களுக்குள்ளால சுய விருப்பங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். அவங்க 100% கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாய், கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், கர்த்தர் காண்பிக்கிற பாதையிலே மனமகிழ்ச்சியோடு ஓடுவதற்கு சந்தோஷமானவர்களாய் காணப்படுவார்கள். அவங்க கீழ்ப்படிவாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிவாங்க, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு கீழ்ப்படிவாங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவாங்க. கொஞ்சம் பழைய பாட்டுல ஒரு சம்பவத்தை திருப்பி பாருங்க. ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாம் என்கிற தேவ மனிதனிடத்துல ஒரு நாள் சொல்றார், ஒரே பிள்ளை இருக்கானே, ஏக புத்திரன், அந்த பிள்ளையை கொண்டு மோரியா தேசத்துல நான் காண்பிக்கும் மலைகளின் ஒன்றின் மேல் தகன பலியிடு அப்படின்னாப்ல. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. கடினமான ஒரு பாதை, கடினமான ஒரு சிலுவை அந்த மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்டது. ஆனா அந்த சிலுவையை அந்த மனிதன் சகித்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாருங்க. ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், மனதுல ரொம்ப போராட்டம் இருக்கும். ஆனா அவருக்கு தெரியும், எனக்கு முன்பதாக ஒரு சந்தோஷத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை என்னுடைய ஆவியின் கண்கள் இப்பொழுதும் கண்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். அவர் அனுமதிக்கிற சிலுவையை நான் ஏற்றுக்கொள்வேன், நான் சகித்துக் கொள்வேன். இன்னும் தாழ்மை வரணும். கீழ்ப்படிதல் வரும்போது தாழ்மை வரும். எவ்வளவுதான் கர்த்தர் நம்ம உயர்த்தினாலும், எவ்வளவுதான் கர்த்தர் நம்ம மேன்மைப்படுத்தினாலும் அவங்களுக்குள்ளால என்ன வரணும்? தாழ்மையின் சிந்தை. தாழ்மை உள்ளவர்களிடம்தான் கிருபை பெருகி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, சிங்காசனத்துக்கு செல்லுகிற வழி சிலுவையை சகிக்கக்கூடிய வழி என்பதை மறந்துவிட வேண்டாம். சிலுவையை சகிக்க சகிக்க சுபாவத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிவிடும். சுபாவத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாகிவிடும். அவன் சிலுவையின் தன் ஜீவனை கொடுத்த கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிற மனிதனாய் உருமாற்றம் பெற்று விடுவான். அந்த மனிதன் கீழ்ப்படுகிறவனாய் இருப்பான். அந்த மனிதன் எல்லா இடங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும், எவ்வளவுதான் தேவன் அவனை உயர்த்தினாலும் அந்த மனிதனுக்குள்ளே தாழ்மையின் சிந்தை நிலைத்து நிற்கும். மூன்றாவதாக ஆண்டவர் சிங்காசனத்துக்கு செல்வதற்காக ஏற்றுக்கொண்ட அடுத்த ஒரு காரியத்தை எபிரேயர் 12:3 சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவரையே நினைத்துக் கொள்ளுங்க. சோர்ந்து போகாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. அவமானம் அனுமதிக்கப்பட்டால் சோர்ந்து போகாதுங்க. சிலுவையை சகிப்பதற்கு
ஆண்டவர் உங்களை அனுமதித்திருந்தால் அந்த பாதைகளின் நடுவில் சொந்து போகாதுங்க. ஏன்? எது நம்மை உற்சாகப்படுத்துகிறது தெரியுமா? சோர்ந்து போகாதபடி நம்மை பலப்படுத்துகிறது எது தெரியுமா? தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான, சொல்லுங்க, விபரீதங்களை, அதாவது சொல்லவே முடியாது, ஜீர்ணிக்கவே முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளை எல்லாவற்றையும் இயேசு என்ன செய்திருக்கிறார்? சகித்து இப்பொழுது சிங்காசனத்தின் வலது வருஷத்திலே வீற்றிருக்கிறார். ஜெய கிறிஸ்துவாய், வெற்றி வேந்தனாய், சுதந்திரவாளியாய், மேன்மைக்குரியவராய் அவர் வீற்றிருக்கிறார். நீங்களும் நானும் கூட அவனமான ஒரு ஸ்தானத்தை, அவனமான ஒரு மகிழ்ச்சியை வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டுமானா நமக்கு விரோதமா மனிதர்களால் செய்யப்படுகிற விபரீதமான காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? சொல்லுங்க, பொறுத்து கொள்ளணும். எல்லாரும் சொல்லுங்க, பொறுத்து கொள்ளணும், பொறுத்து கொள்ளணும். கவனிப்பீங்களா எல்லாரும்? இயேசுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. 3.5 ஆண்டுகள் நிறைய பேருக்கு ரொம்ப நன்மை செய்திருக்கிறார், ஏராளமான ஜனங்களுக்கு. அதுல 3.5 ஆண்டுகள் கூடாலே 12 பேரை வைத்திருந்தார் பாருங்க. அதுல ஒரு மனிதன் தான் இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். அந்த இடத்துல அவர் அலட்டி கொள்ளவில்லை, அந்த இடத்துல அவர் கோபமும் அடையவில்லை. அவருக்கு தெரியும் இவன் காட்டி கொடுக்கிறான்னு சொல்லி. விபரீதம் இவனா என்று எண்ணக்கூடிய அளவுதான். ஆனா அதை என் ஆண்டவர் என்ன செய்தார்? பொறுத்து கொண்டார், சகித்து கொண்டார். நம்ம வாழ்க்கையிலும் கூட இருந்தவங்களே ஒருவேளை கூலி பறிக்கலாம். இனி வரும் நாட்களில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இப்படிப்பட்ட ஜனங்களின் சூழ்நிலைகளிலே அதை சகித்து கொள்கிற, அதை பொறுத்து கொள்கிற ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை என்பதை மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, கூட 3 வருஷம் இயேசுவின் காரியங்கள் எல்லாம் நெருக்கமாக இருந்து கவனித்த, ரொம்ப நேசித்த ஒரு சீசன், ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருக்கிற, சவால்லாம் விடுற ஒரு சீசன் பேதுரு. அவர் பக்கத்தில் வைத்தே அவர் எதை செய்ய மாட்டாரோ அதை செய்து விட்டான். பட்டயத்தை எடுத்து ஓங்கி ஒரு தண்டை காதை வெட்டி விட்டான். ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த இடத்துலையும் இயேசு அதெல்லாம் சகித்தார். என்னடா 3 வருஷம் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த பிறகு கூட இவங்க இப்படி வேதனைப்படுத்துறாங்களே என்று சொல்லி அவர் மனம் சோர்வடையவில்லை. அந்த விபரீதங்களை அவர் என்ன செய்தார்? சகித்து கொண்டார். போதா குறைக்கு கூடாலே சாப்பிட்டு கூடாலே வந்து அற்புத அடையாளங்கள் எல்லாம் ருசித்த சீசர்கள் எல்லாரும் அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவரை தனியே விட்டு விட்டு ஓடி விட்டாங்க, ஓடிட்டாங்க. இதையும் இயேசு சகித்தாரையா? இதையும் இயேசு சகித்தார். அதையும் தாண்டி தன்னால நன்மை பெற்ற ஜனங்கள் சத்தம் போட்டு சொல்றாங்க, இவனை சிலுவையில் அறையும். இந்த சத்தத்தை இயேசு கேட்டுட்டு தான் இருந்தாரு. இந்த சத்தத்தை இயேசு கேட்டுட்டு தான் இருந்தாரு. அதை சகித்து கொண்டார். பலவித விபரீதங்கள் ஆண்டவராக இயேசுவின் வாழ்விலே அனுமதிக்கப்பட்டது. ஐயா, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களால் நாம் எதிர்பார்த்திராத, நம்மால ஜீர்ணிக்க முடியாத, நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாத பல சூழ்நிலைகளை தேவனே நமக்கு அனுமதிப்பார். அந்த நேரத்தில் எல்லாம் யாரை நினைத்து கொள்ளணும் தெரியுமா? நமக்கு முன்பதாக மாதிரியா இருக்கிற இயேசுவை நினைத்து கொள்ளணும். அந்த இயேசு இப்படிப்பட்ட பாதைகளை கடந்து சென்றுதான் பிதாவின் வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நானும் அந்த நித்திய ஆசீர்வாதங்களையும் தேவன் எனக்கு இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நிச்சயமான அந்த தரிசனத்தின் நிறைவேறுதலையும் அடைய வேண்டுமானால் இந்த விபரீதங்களை எல்லாம் நான் என்ன செய்யணும்? சகிக்கணும். தரிசனம் உள்ள யோசேப்பு என்னெல்லாம் விபரீதங்களை சகித்தான். கூட பிறந்த சகோதரர்கள் கொலை செய்ய திட்டமிட்டார்கள், குழியில தூக்கி போட்டார்கள், விலைக்கு விற்றார்கள். நல்லது செய்த
அந்த குடும்பத்திலே அந்த குடும்ப தலைவி அவனுக்கு கெடுதி செய்ய முயற்சித்தாள். குடும்ப தலைவன் தவறாய் புரிந்து கொண்டு சிறைச்சாலையில ஒப்புவித்தான். விபரீதங்கள் அந்த மனிதன் சகித்து கொண்டான். நாள் ஒன்று வந்தது, அவனுக்கு முன்பதாய் தேவன் காண்பித்திருந்த அந்த தரிசனம் நிறைவேறினது. அது மேன்மையான நாளாய் மாறிவிட்டது. ஆளுகை அவன் வசம் வந்தது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே சில மனிதர்களுடைய விபரீதமான செயல்களினாலே பாதிக்கப்பட்டது நிமித்தம் மனம் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ? இந்த 3வது வசனத்தை திரும்ப ஒருமுறை கூட வாசித்து பாருங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்க. இயேசுவை நினைத்து கொண்டா அவர் அனுபவித்த அந்த பாடுகளையும் அந்த விபரீதங்களை அவர் சகித்ததையும் நாம் புரிந்து கொண்டா நிச்சயமா இவங்க செய்கிற செயல்களினால நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சோர்ந்து போகவே மாட்டோம். கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பரை, யார் கைவிட்டாலும் வீண் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை, 3 காரியத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்துதான் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். முதலாவது நான் சொல்ல வேண்டுமானா, அவருக்குள்ள அவ்வளவு ஒரு பெரிய நிச்சயம் இருந்துச்சு. அவர் தமக்கு முன்பதாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, தரிசனம் அடைந்தவர்களே, வார்த்தையை பெற்றவர்களே, தேவ சத்தத்தை கேட்டவர்களே, அந்த வார்த்தையும் அந்த தேவ சத்தமும் அந்த தரிசனமும் உங்களுக்குள்ளால ஒரு இனம் புரியாத ஒரு வேகத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் கொண்டு வந்திருக்கிறதே, அதை இந்த உலகத்தில் அனுமதிக்கப்படுகிற அவமானமோ, இந்த உலகத்திலே தேவன் அனுமதிக்கிற சிலுவையோ, இந்த உலகத்திலே தேவன் அனுமதிக்கிற விபரீதமான காரியங்களோ சூறையாடி விடுவதற்கு இடம் கொடுத்து விடவே கூடாது. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்குது. இயேசு இப்படிப்பட்ட பாதையின் வழியாகத்தான் சிங்காசனத்தை சொந்தமாக்கி கொண்டார். எனக்கும் இந்த பாதைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதை பொறுமையோடு நான் சகிப்பேன். இந்த பாதைகளின் நடுவில் நான் என்ன செய்ய மாட்டேன்? சோர்வுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையின் காரியங்கள் மிக வேதனையா இருக்கலாம், சில அவமானங்கள் பாதையா இருக்கலாம், விபரீத மனிதர்களுடைய விபரீதமான பாதிப்புகளினாலே நீங்கள் மிக பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா சோர்ந்து போகாதுங்க. முடிவு என்ன தெரியுமா? சிங்காசனம். முடிவு என்ன தெரியுமா? தரிசனத்தின் நிறைவேறுதல். முடிவு என்ன தெரியுமா? வாக்குத்தத்தத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள போகிறோம்.
பைபிள் சொல்லுது, எங்க இடுப்புகளின் மேல வருத்தமான பாரத்தை ஏற்றி விட்டீர் ஆண்டவரே. எங்க முதுகுல மனிதர்கள் ஏறி மிதிக்கிறாங்க ஆண்டவரே. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனா செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்வார்கள். பாதைகள் கடினமாய் இருக்கலாம், ஆனால் பரமன் கடந்து சென்ற பாதை தான் இது என்பதை புரிந்து கொண்டு அதே பாதையிலே தான் நான் மேன்மையானவற்றை சுதந்திரிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், நடத்தப்படுவதற்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்த தேவ பிள்ளைங்க சோர்வுக்கு இடம் கொடுக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் நீங்களும் நானும் கர்த்தரிடத்திலிருந்து சில மேன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு காத்து கொண்டிருக்கிறவர்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை குறித்துக் கொள்ளுங்க. கடைசியாக பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு தெளிவு இருக்குது. இரட்சகர் இந்த பாதையின் வழியாகத்தான் இவைகளை ஏற்றுக்கொண்டு இவைகளை சகித்து இவைகளை பொறுத்து கொண்டதின் விளைவாகத்தான் அவர் சிங்காசனத்தை சொந்தமாக்கி கொள்ள முடிந்தது. அன்பான தெய்வ பிள்ளையே, நமக்கும் ஒரு மகிழ்ச்சியின் நாளை தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். எப்போதும் இதே கஷ்டம், இதே நஷ்டம், இதே வேதனை, இதே நிந்தனை, இதே அவமானம், இதே கண்ணீர், இதே வறட்சி, இதே தரித்திரம், இதே இடம், இதே குடிசை. நோ, மாற்றம் வரும். ஏனென்றால் அனுமதிக்கப்பட்ட பாதையிலே மகிழ்ச்சியோடு ஓடிக்கொண்டிருக்கிற, முறுமுறுக்காமல் கர்த்தரை பின்பற்றி கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற சிறப்பானதை தேவன் நிச்சயம் தருவார். சொந்து போகாதுங்க, தளர்ந்து போகாதுங்க. பைபிள் சொல்லுது, ஆபத்து காலத்துல சொந்து போவாயானா உன் பலன் குறுகினது. உன் பலன் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா, சங்கீத அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலன் உள்ளதாய் இருக்குமே. ஆனால் இவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், இவைகளை நீங்கள் சகிப்பீர்கள், இவைகளை நீங்கள் பொறுப்பீர்கள். முடிவிலே என்ன சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறீங்க. ஆண்டவர் தந்த தரிசனம், ஆண்டவர் தந்த சொப்பனம், ஆண்டவர் தந்த வாக்கு தத்தம், ஆண்டவர் பேசின தீர்க்க தரிசனம் உங்க கண் முன்னால இருக்குல்ல. அப்ப அவமானத்தை எண்ணாதுங்க, சிலுவையை சகியுங்க, விபரீதங்களை பொறுத்து கொள்ளுங்க. விலையேற பெற்றதை தேவன் நமக்கு வைத்திருக்கிறாரே, அதை நிச்சயம் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அதற்கான ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுகிறார். பெற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க இருக்க இடங்கள்ல கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? கண்களை மூடுவோமா? கர்த்தர் தம்முடைய பலத்தினால் நம்மை நிரப்புகிற ஒரு நேரமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தெய்வ பிள்ளைகளும் கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன கஷ்டங்கள் வந்தாலும்
தேங்க்யூ ஜீசஸ். என்ன வேதனைகள் வந்தாலும், என்ன அவமானங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களை தாங்கிக் கொள்ளுகிறார். இதுதான் சிங்காசனத்துக்கு செல்லும் வழி என்பதை புரிந்து கொண்டா அவமானத்தை எண்ண மாட்டீங்க, சிலுவையை சகித்துக் கொள்வீங்க, விபரீதங்களை பொறுத்து கொள்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கப்பட்ட தேசத்திலே உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமா அந்த விசுவாச கண்கள் இப்பொழுது திறக்குமேயானால் நலமாயிருக்கும். எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, கர்த்தர் இந்த ஊழியத்தின் எல்லையை இப்பொழுது இருக்கிறத விட 1000 மடங்கு விரிவடைய செய்ய போகிறார். ஆத்துமாக்களை 1000 மடங்கு தரப்போகிறார். தேசமெங்கிலும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த, சுவிசேஷத்தை அறிவிக்கிற வாசல்களை திறக்க போகிறார். 1000கணக்கான சபைகளை ஸ்தாபிக்கிற கிருபையை தேவன் தருவார். 1000கணக்கானவர்களை ஊழியர்களாய் உயிர்ப்பித்து அனுப்புகிற, உற்சாகமூட்டுகிற பணியிலே என்னையும் பயன்படுத்துவார். அதுதான் எனக்கு தூரத்திலே தெரிகிற தேவனுடைய திட்டம். உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குல்லவோ? உங்கள் வரும் நாட்களை குறித்து தேவன் ஒரு மேன்மையான திட்டம் வைத்திருக்கிறார் அல்லவோ? ஏன் கலங்குகிறீங்க? ஏன் குழம்புகிறீங்க? ஏன் சிலுவையை சகிப்பதற்கு முறுமுறுத்து கொண்டிருக்கீங்க? ஏன் அவமானத்தையே எண்ணி எண்ணி சோர்வடைந்து கொண்டிருக்கீங்க? ஏன் விபரீதங்களை பொறுத்து கொள்ளாதபடி பொங்கி மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறீங்க? தயவு செய்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற இந்த உணர்த்துதலின் வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்பீர்களேயானால் கர்த்தர் உங்களை நிச்சயம் மேன்மையாகத்தான் வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, உன்னை குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்னை நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்னை நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் ஆண்டவரே கரங்களால் நிறைவேற்ற போகிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம். எஸ், சோர்வை விட்டு எழும்புங்கள். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் அனுமதித்ததில்லை. மகிழ்ச்சியோடு ஓடுங்கள். மகிமையானதை கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நினைத்ததால் சிறப்பானதை தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ், இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரை கர்த்தர் பலப்படுத்துகிறார். அவமானத்தை எண்ணாதிருங்கள். சிலுவையை சகித்துக் கொள்ளுங்கள். விபரீதங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள். விலையேற பெற்றதை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சோர்வை விட்டு எழும்பி வாருங்கள். மறுபடியும் எழும்பி கர்த்தருக்காய் பிரகாசியுங்கள். தேவன் உங்களை பலப்படுத்துகிற நேரம், கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய
நாமத்தை உற்சாகமாய் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை, சிங்காசனத்துக்கு போவதற்கு இயேசு ராஜா தெரிந்து கொண்ட பாதை கடினமானதுதான். ஆனால் அதன் முடிவோ மகிழ்ச்சியானது, மேன்மையானது. அதை போலத்தான் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த சிறப்பானதை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் அனுமதித்த பாதையிலே கடினமானதாகத்தான் இருக்கலாம். ஆனால் அந்த அவமானத்தை எண்ணாதிருங்கள். சிலுவையை சகித்துக் கொள்ளுங்கள். விபரீதமானவர்களுடைய செயல்பாடுகளை பொறுத்துக் கொள்ளுங்கள். முடிவு மேன்மை, முடிவு ஆசீர்வாதம், முடிவு வெற்றி, முடிவு மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை நிச்சயம் அந்த மேன்மைக்கு பங்காளியாய் மாற்றுவார். நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே கிருபாசன தண்டையிலே வரவும், உம்மை ஆராதிப்பதற்கும், உம்முடைய வார்த்தையினாலே உயிர்ப்பிக்கப்படுவதற்கும் கர்த்தர் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சமீபத்திலும் தூரத்திலும் தூரதேசங்களிலும் இருக்கிற எங்களுடையவர்கள் இந்த இணையதளம் தொலைக்காட்சியின் மூலமாய் இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். செய்கிற வேலை, தொழில், வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய படிப்பை கர்த்தர் ஆசீர்வதியும். பிள்ளைங்க ஸ்கூல் போகும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். கர்த்தருடைய அற்புத கரம் பிள்ளைகளை ஞானவான்களாக, வெற்றியாளர்களாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். படித்து முடித்து மேற்படிப்புக்காகவும் வேலைக்காய் காத்திருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். குடும்ப வாழ்வுக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் அருளி செய்யும். போக்குவரத்து பிரயாணங்களில் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு இருக்கட்டும். இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகம் தம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டபடியால் ஸ்தோத்திரம். மனதார தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சிலுவையின் பாதையிலே சிங்காசனத்தை சுதந்தரித்துக் கொண்ட இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.